ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/3/2026 அதிகாலை 1 மணி 1 நிமிஷத்துக்கு திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சிறப்பான பலன்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. 10ஆம் இடத்துல சூரியன், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3 கூடைய சூரியன் வந்து அதாவது திக்பலம் பெறுது. ஒரு கிரகம் உச்சபலத்தை விட திக்பலத்துக்கு அதிகமான வேல்யூ இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 5 கூடைய பஞ்சமாதிபதி சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்க. தொழில் மூலியமா நல்ல வளர்ச்சி, கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தொழில் மூலியமா நல்ல உத்தியோகத்தை வந்து டெவலப் பண்ணிக்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கு. கிரக பலம், உங்களுடைய ராசி அதிபதி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்காரு. உங்களுடைய ராசியில குரு இருக்கனால இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா அலைச்சல்கள் இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்ப இந்த அலைச்சல்களுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் ஆயிரும். இருந்த இடத்துல இருந்தே நிறைய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கனால தெய்வ அனுகிரகத்தை தேடிக்கங்க. ஒரு குருநாதருடைய வழிபாடை தேடிக்கங்க. இது வந்து உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ் ஆகிறதுக்கு உதவி பண்ணுங்க. பொதுவாவே அதாவது தெய்வத்துடைய அனுகிரகத்துக்கு முன்னாடி குருவோடைய அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வ பலம் ஈஸியா பலிக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புதன் ராகு சேர்ந்திருக்கு. எந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கும்னா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கையெழுத்து போடும்போது ஜாக்கிரதையா இருங்க. இன்னொருத்தர்கிட்ட நீங்க பேசும்போது இவருக்கு நான் கேரண்டி அப்படிலாம் இந்த வாட்டி சொல்லிடாதீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அழுங்காம வந்துருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருந்துட்டாலே எந்தவித சிக்கலும் இல்லை, எந்தவித பிரச்சனைகளும் இல்லை. மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். பொதுவாவே வந்து 3ஆம் இடத்துல கேது இருக்கனால கொஞ்சம் தடைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். இந்த மாசம் வந்து அது இருக்காது. 3 குடையவர் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறாரு. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ கொடுக்கும். மன நிறைவை கொடுக்கும் உங்களுக்கு. மன மகிழ்ச்சி, மன சந்தோஷம். பொதுவாவே ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறதும் அதுல வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஹாப்பினஸும் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானதுங்க. அது வந்து உணர்ந்தா மட்டும்தான் புரியும். நம்ம வந்து எவ்வளவு சேலரி பேஸ்டா ஒர்க் பண்ணாலும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அதுக்கு அளவே இல்ல. அது வந்து இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. தொழில்ல வந்து நல்ல வளர்ச்சிங்க. தொழில் மூலியமா நல்ல ஆதாயம், நல்ல வளர்ச்சி இது எல்லாமே உறுதியாக உண்டு. 11 கூடையவரோட உங்க ராசியாதிபதி சேர்ந்திருக்காரு. செவ்வாயும் புதனும் சேர்ந்த கிரக இணைவு உங்களுக்கு இருக்கனால நல்ல காசு பணம் கிடைக்கும். லாப சிந்தனையோட செயல்படுங்க. அதே மாதிரி 6 கூடைய செவ்வாய், உங்களுக்கு 6 கூடையவர் யாரு? செவ்வாய். அவரே 11 கூடையவர் ஆகிறாரு. உத்தியோகம் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் இந்த மாசம். அதுக்கு அடுத்தது வந்து நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ் ஆகும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி வேற இடத்துக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம்ங்கிறதுனால நீண்ட தூர பிரயாணம். தொழிலுக்காகவோ அல்லது வந்து உத்தியோகத்துக்காகவோ படிப்புக்காக வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நான் வந்து ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன், போய் ஃபாரின்ல வேலை பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த மாசம் பண்ணுங்க. யாரும் இப்ப பண்ண மாட்டீங்க. வார் வந்துட்டு இருக்கு. அதனால பண்ண மாட்டீங்க. மோஸ்ட்லி வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க கிடைக்கும். சேஃபஸ்ட் அப்படிங்கிற பிளேஸ் உங்களுக்கு எதுன்னு தோணுதோ அந்த இடத்துல பண்ணுங்க. நீங்க வந்து பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, இந்த புதன் 9ஆம் இடத்துல இருக்கனால, மறுபடியும் சொல்றேன். பொதுவாவே ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. இது ரொம்ப சிறப்பான பலன்கள். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, சனியும் சூரியனும் சேர்ந்திருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த சூரியன், சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அல்லது வந்து கோச்சாரத்துல எப்ப சேருதோ அப்பெல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க. இது வந்து என்னன்னா இந்த 1 மாசத்துக்கு தான் இருக்கு. இந்த பங்குனி மாசம் ஃபுல்லாவே மீன ராசியில சூரியன் இருப்பாரு. அதே மாதிரி சனி 2 வருஷத்துக்கு அங்கதான் இருக்க போறாரு. சூரியன், சனி எப்பெல்லாம் சேருதோ முன்னோர்களுடைய ஆசையும் குலதெய்வ வழிபாடும் யாரு பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிட்டு மேல வந்துருவாங்க. பிரச்சனைகளே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன்.
பிரச்சனைகள் எவ்வளோ வந்தாலும் அத சமாளிச்சு சக்சஸ் ஆகுறது இருக்குல்ல, அதுக்கு குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் வேணும். முன்னோர்களுடைய ஆசி வேணும். அது உங்களுக்கு கிடைக்கணும்னா, இந்த மாதத்துல உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ, அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது ஒரு பெரிய விஷயங்க. தொழில்லயும் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய விஷயமும் சக்சஸ் ஆகுங்க. அதே மாரி படிக்கக்கூடியவங்களுக்கு. படிப்புல நீங்க நெனச்ச விஷயங்கள் தான் எக்ஸாம்ல வரும். இந்த படபடப்பு இது எதுவுமே வேண்டாம். ராகுவோட இருக்கனால இனம் புரியா பயங்கள் இருக்கும். ஆனா, உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுக்கு சக்சஸ ஏற்படுத்தி குடுக்கும். நீங்க நெனச்ச மார்க் கட்டாயம் வந்துரும். நல்ல எக்ஸாம்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. நீங்க படிச்ச கொஸ்டினே வந்துரும். நீங்க கவலையே பட வேண்டாம். ஹயக்ரீவ வழிபாடு, சரஸ்வதி தேவி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. இதனால என்ன அப்டின்னா, நீங்க நெனச்ச விஷயத்த கரெக்ட்டா எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஞாபக மறதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படாது. ஏன் அப்படின்னா, இந்த மாசம் 3ஆம் இடத்து அதிபதி அதாவது திக்பலம் பெற்றாரு. அப்போ ஞாபக திறன் அப்படிங்கிறது, இந்த எழுத்து திறன் அப்படிங்கிறதெல்லாம் 3ஆம் அதிபதிய சாரும். அது இல்லாம உங்க ராசி அதிபதி புதன் தான் அதுக்கு காரக கிரகமே. அப்போ அவரும் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. சூரியன் 3 குடையவரும் திக்பலம் பெறுறாரு. அதனால ரொம்ப நல்ல அமைப்பு தான் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. அதே மாரி ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். கட்டாயம் கிடைக்கும். ஆனா, ஒரு பிரார்த்தனைக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். மெயினா 5 குடையவர் உச்சம் பெற்றிருக்காரு. திடீர்னு சந்தான பிராப்தம், புத்திர பாக்கியம் இதெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சில பேருக்கு திருமண பிராப்தம் இருக்குங்க. மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு சில பேருக்கு திருமண பிராப்தம் இருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு திருமண பிராப்தம் இருக்கனால அதுக்குண்டான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, திடீர்னு சீக்கிரமாவே உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுங்க. பெண்கள பொறுத்தவரைக்குங்க, மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாசம் ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். நெனச்ச காரியங்கள சக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஃபேமிலியோடைய சப்போர்ட் கிடைச்சிரும். குடும்பத்தார் உங்கள அனுசரிக்காம இருந்தா கூட இந்த மாசம் நல்ல அனுசரணை இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு 5 கூடையவர் உச்சமா இருக்காரு 10ஆம் இடத்துல. அப்ப நீங்க பண்ணக்கூடிய தொழிலுக்கு, பிசினஸ்க்குலாம் ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைச்சிடும். அவங்களே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நெறைய மாற்றங்கள் நல்லா நடக்கும் உங்களுக்கு. தெய்வத்துடைய அனுகூலத்த வாங்கிக்கங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 5 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கனால, அதாவது அதிர்ஷ்ட மலை தான் உங்களுடைய காட்டுல. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க முடியும். அதுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் வேணும். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. வெளிநாடுகளுக்கு செல்றது, வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பயணங்கள்லாம் இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. அதே மாரி பொதுவா மிதுன ராசிக்கு ஹெல்த் ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. 6 கூடையவரும் ராகுவோட சேர்ந்திருக்கனால, இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மைக்ரேன் தலைவலி இந்த மாரி விஷயங்கள்லாம் வராம பார்த்துக்கங்க. வண்டி ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு மேல சாரி ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேல பங்குனி மாசம் 19ஆம் தேதி சனியும், செவ்வாயும் சேருது. அப்போ அஷ்டமாதிபதி 6 கூடையவர் சேரும்போது ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் வரலாம். அல்லது ஒரு சர்ஜரி செய்யக்கூடிய அமைப்புகள் வரலாம். அதனால ஏதாவது உடல் ரீதியா பிரச்சனைன்னா, உடனே மருத்துவர கலந்து ஆலோசிச்சுட்டு, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவ டாக்டர மாத்தி கூட நீங்க ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஆனா அலட்சியம் ஆபத்துல போய் முடியும். ஸோ ஹெல்த் கான்ஷியஸா இருக்கணும். வண்டி வாகனங்கள ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இத தாண்டி உங்களுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது இல்லைங்க. பொதுவா மிதுன ராசிக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். தாய்மாமன் வழி ஆதரவுகள் உங்களுக்கு பெருகும். அதே மாரி தந்தை வழி ஆதாயம் உறுதியாக உண்டு. ஏன்னா பாக்கிய ஸ்தானத்துல தான் உங்க ராசி அதிபதி இருக்காரு. தந்தை வழி சொத்துக்கள் வர்றது, தந்தை வழி ஆதரவுகள் உறுதியாக இருக்குங்க. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, இந்த வழக்குகள் இந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா, அதுல அதெல்லாம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு குருபலம் இருக்கனால ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த மாசம் உங்களுக்கு கட்டாயம் எல்லா பிரச்சனைகள்ல நிவர்த்திகள் உண்டு. நான் சொன்ன வழிபாடுகள மட்டும் நீங்க பண்ணிக்கங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டம்ங்க. அதாவது கை மேல பலன் அப்படிங்கிற மாரி, கை மேல காசு, கை மேல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. நெறைய வாய்ப்புகள் வரும். வெளிநாடு, வெளிமாநிலங்கள், வெளியூர்களுக்கெல்லாம் சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள நடத்துவீங்க. அவேர்னஸ் புரோகிராம் பண்ணுவீங்க. இது மாரி நெறைய காசு, நீங்க நெனச்ச உங்களுடைய பேர், புகழ் எல்லாமே மக்கள் கிட்ட சென்றடையும். நீங்க உங்களோட விஷயங்கள், உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு உண்டான மாசம் தான் இந்த மாசங்க. பொதுவா அரசாங்க துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு, இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறை வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஒர்க் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எப்படா தூங்குவோம் அப்படிங்கக்கூடிய ஏன்னா 12 கூடயே 10ல தூக்கம் நெறைய வரும். கண்ணுக்கிட்ட நிக்கும். ஆனா ஒர்க்கு கை மேல நிக்கும். இத முடிச்சுட்டு தூங்குன்னு சொல்லுவார் உயர் அதிகாரி. சரி அப்படி நீங்க முடிச்சுட்டு பண்ணும்போது, மறுபடியும் இத ஒண்ண மட்டும் முடிங்கம்பாங்க. அப்படியே கடுப்புல சரின்னு செய்வீங்க.
மறுபடியும் இது மட்டும் அர்ஜென்ட் அப்படிம்பீங்க. நீங்க பார்த்தா கூட வேற வழி இல்ல அப்படிம்பாங்க அந்த மாரி. ஆனா அதுக்கு உண்டான உங்களுக்கு காசு பணமும் கிடைக்கும். அதே நேரத்துல ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். 12 குடையவரு. அதாவது தூக்கத்த குடுக்குறவர் உச்சம் பெற்றிருக்காரு. அவரு போய் 10ஆம் இடத்துல இருக்காரு. அதுதான். என்னன்னா, ஓய்வு எடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம, அந்த அளவுக்கு உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க, அரசாங்க அதிகாரிகள். ஆனா, காசு பணம்ங்கிறது அதிக லெவல்ல சம்பாரிப்பீங்க இந்த மாசம். நீங்க எந்த அளவுக்கு வேலை பார்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு காசு பணமும் வந்துரும். ஏதாவது ஒரு ரூபத்துல நெறைய உங்களுக்கு நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் வரும். அது வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாரி அரசியல்வாதிகள் ரொம்ப நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சம், சூரியன் திக்பலமா இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள், உங்களுக்குன்னு ஒரு தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா, பொறுப்பு குடுப்பாங்க. உங்களுடைய தலைமைகள்ல சில விஷயங்கள் நடக்கும். அது நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இரவு பகலா உழைக்கிறது, ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து நல்லபடியா ஜெயிக்கணும்னா, உங்களுடைய சுயஜாதகத்துல என்ன திசாபுத்தின்னு பார்த்து அதுக்குண்டான பரிகாரங்கள பண்ணிக்கங்க. முக்கியமா திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரக்காரங்கலாம் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கங்க. 10ஆம் இடத்துல சனியும் இருக்காரு. கர்மஸ்தானமாவும் அது செயல்படுது. சூரியன் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. அரசியல்ல வெற்றி வாய்ப்ப குடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு அது. ஆனா சனி இருக்காரு. ஸோ அதுக்குண்டான பரிகாரத்த நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா மக்கள் மனச வென்று நீங்க கட்டாயம் ஜெயிச்சுருவீங்க. பொதுவாவே மிதுன ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த மாசம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.